ஜங்கிள் புக் கதை. ஒரு காட்டுக்குள்ள மௌக்லின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனை ஒரு ஓநாய் கூட்டம் தான் வளர்த்துட்டு வந்துச்சு. அந்த ஓநாய் கூட்டத்தோட தாய் பேரு ராஷா. அவங்க அந்த பையனை தன்னோட குழந்தை போல வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அதோட குட்டிகளும் அவ கூடவே இருக்கும். மௌக்லிய பஹீரான்னு ஒரு கருஞ்சிருத்தை தான் முதலா ஒரு தீ விபத்துலேருந்து காப்பாற்றி ராஷாங்கிற ஓநாய் கிட்ட வளர்க்க கொடுத்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் மனிதர்கள் வாழும் ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சு. அங்கே ஒரு நாள்னு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் தீயை அணைச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த குழந்தையை காப்பாத்துச்சு பஹீரா. அந்த குழந்தையோட குடும்பத்தை கண்டுபிடிக்க போன பஹீரா பாதுகாப்பாக இருக்க மனிதர்கள் வேலி போட்டு வச்சிருந்த பாதையை கவனிச்சுது. இருந்தாலும் அந்த குழந்தையோட அப்பாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு மௌக்லின்னு பேர் வச்சு அதுக்கு எல்லா வித வித்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது பஹீராவும் அதோட நண்பன் பாலுக்கரடியும். வேகமாக ஓடுறது, மரத்து மேலே ஏறுறதுன்னு எல்லா வித்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து மற்ற மிருகங்கள்கிட்ட இருந்து அவனை பாதுகாத்துச்சு அந்த பாலுக்கரடி. பஹீரா தொடர்ந்து அந்த கிராமத்தை கண்காணிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் காட்டு மிருகங்கள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க அவங்க வேலை போட்டதால மௌக்லியோட அப்பாவை கண்டே பிடிக்க முடியலை. அவனுக்கு தொடர்ந்து நீச்சல், மீன் பிடிக்கிறது, பாறை மேலே ஏறுறது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு அந்த பாலுக்கரடி. அப்படி ஒரு நாள் அவங்க மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் புதரில் ஒரு உருவம் அவங்கள பார்த்துச்சு. அது ஷேர்கான், பொல்லாத புலி. அதை பார்த்ததும் மௌக்லியும் பாலுவும் ரொம்பவே பயந்து போனாங்க. அப்போ அங்கே வந்த பஹீரா அந்த புலி கூட சண்டை போட்டு அவங்கள காப்பாத்துச்சு. அதுக்குள்ள ஓநாய் கூட்டம் மௌக்லியை பத்திரமா கூட்டிட்டு போனாங்க. அப்போதான் மௌக்லி சொன்னான், இந்த புலியை நான் ஏற்கனவே சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ பார்த்துருக்கேன். அதுதான் எங்கள் அப்பாவை தாக்குச்சு, என்னையும் தூக்கிட்டு போச்சு. அப்போ ஏற்பட்ட தீ விபத்தில் தான் பஹீரா என்ன கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாருன்னு சொன்னான். உடனே எல்லா மிருகங்களும் சேர்ந்து இனிமே மௌக்லி இங்கே இருந்த ஆபத்து, அதனால் மனிதர்கள் வாழ்கிற கிராமத்தில் கொண்டு போய் விட்டுடுவோம்னு சொல்லிச்சுங்க. ஆனால் மனிதர்கள் வேலி போட்டதால் ஷேர்கான் புலி வாழ்கிற மலை வழியாக கிராமத்துக்கு போக முடிவு பண்ணாங்க. அப்போது திடீர்னு ஷேர்கான் புலி அவங்கள பார்த்துடுச்சு. உடனே பஹீரா அங்கே இருந்த காட்டு மாடுகள் எல்லாம் ஷேர்கான் பக்கம் துரத்தி விட்டுச்சு. மாடுகள் துரத்த வேகமாக உடனே ஷேர்கான் புலி மலைக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. உடனே ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து புலி மேலே தூக்கி போட்டா மௌக்லி. அடிப்பட்ட அந்த ஷேர்கான் புலி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த பையன் காட்டிலேயே வாழ ஆரம்பித்தான். எல்லா மிருகங்களும் அவனோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க.